இதில் குத்தனாரம் ஆறு பரவாயில்ல. அப்போ எல்லாருமே ஒரே சம்சேரி தான், காரியக்காரங்களில் எல்லாரும் காரியக்காரங்க தான். இப்போ அந்த காலம் மாரி ஊருக்கு ஒரு காரியக்காரங்க கிடையாது. இந்த காலம் மாரி எல்லா வீட்டுக்காருமே நாங்கள் எல்லாருமே ஒரே ஆள் தான். பரவாயில்ல. எப்படியும் நமக்குள்ள சண்டை சத்திரம் இல்லாமல் ஏதோ இருக்கிற ஆசை பிரிச்சுக்கிட்டு போகிறது. என்ன கலப்பி அடிக்கலோடைய இவர் பால்சாமி ஐயா. இவர் இதுக்கு மட்டும் போட்டுருக்காரா இல்லை அங்கேயும் சேர்த்து போட்டுருக்காரான்னு தெரியல. நாற்று நிறையா இருக்கான். இது ஒரு பால்சாமி தான். அங்கே மேலேயும் சேர்த்து போட்டுருக்காரு. மேலேயும் போட்டுருக்காங்களே என்னம்மா. அப்போ அதான் நல்லது. ஏன்டா இங்கேருந்து எங்கே சமைக்கிறது? ஏன்டா இங்கேருந்து சமைக்கிறதா நீ சமைக்கிறதுக்கு சரியாக போமே. இல்லை ட்ராக்கெட்டில் வச்சு தான் கொண்டு போகணும். அதே மாதன் அண்ணனும் நானும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கான். அண்ணனும் நானும் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கான். கூட்டு குடும்பம் தான். இல்லை இல்லை கெட்டியிருக்கான். ஆனால் சாப்பாடு எல்லாம் ஒன்று தான். இந்த வீடு தான் தான் இருக்குல்ல. அதே முன்னாடி கேட்டேன், என்ன கொஞ்சம் வாரம் பார்க்க வந்தாங்களா பார்க்கணும். நம்ம மாடு வச்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தா எல்லாம் மச்சு போவார். பேசினா அத்தை அப்படின்னு நீ வந்தா. அதாவது ஒரு 4 பேர் பார்க்குற மோச ஒரு ஓமளிப்பு இருந்தாலும் மாறேன், ஒரு கோளாறு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கேன். எப்போ எந்திரிப்பேன் நடந்துருப்பா செஞ்சு பண்ணு. வாங்க இன்னும் அப்புறம் கட்டை நான் கிட்ட நடுவீங்க நாளைக்கு. எனக்குள்ளே ஒரு வருஷம் அந்த 4 உண்டு நடுவீங்கல்ல எங்கள் வீட்டுக்கிட்ட முன்னாடி கொண்டு நான் இருப்பேன். மெச்சு போவார். அத்தே பரவாயில்ல சந்தோஷப்படுவார். ஏதோ ஒரு நேர காலமாக நல்லா இருந்து வருது. திடீர்னு வந்துருச்சு. என்னமோ கால் எரியுதுன்றாருமா, செய்யணும்னு சொல்கிறாரு. ஒரு சிலர் சாமி பார்த்தா இல்லைன்றாங்க. வந்தம்மா. எல்லாம் இந்த ஐயம் பெருமாள் இருக்க பெருமாள் தான் பார்க்கணும். நம்ம யாரை நம்புறது? மனுஷன் நம்ம எல்லாமே மனுஷன்தான். என்ன மனுஷனை பார்த்து மனுஷன் கெடுக்க முடியாதுன்னுவாங்க. இப்போ காலங்கள் சரியில்லையே. அதான் ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு ஒரு மனுஷன் போனாண்டா அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வாழ்க்கையில் வெள்ளை சட்டை போட முடியாது. ஒரு பொம்பளை செஞ்சு கிளம்புனாண்டா அடுத்த சீவுறதுக்கு அடுத்த 6 மாதம் ஆகி போகும். ஒன்று படுக்க வச்சுருங்க. சொல்லுவார்ப்பே. இந்த தோட்டத்தில் தான் நாங்கள் விவசாயி சாமி. ஆமாம் ஆமாம். எங்கே இருக்க? வா அப்படியே வா 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 வா. யூசே பைப்பில் அடிக்காம பாருமா, பைப்பு தண்ணி